நான் ஒரு மூத்த அரசியல்வாதி. என் வாழ்நாள் என் மகனை மந்திரி ஆக்கணும்னு பார்க்குறேன். பாஜக மந்திரி ஆக்கணும்னு பார்த்தேன், அதுவும் நடக்கலை. இப்போ தாவேக்காவிலையாவது ஒரு மந்திரி ஆக்கிறேன். உங்களுக்காக எவ்வளவு காலம் நான் உங்களை தூக்கி சுமப்பது? மண்ணு ஒன்றுக்காகாத கண்ணு. ஸ்டாலினுக்கு அரசியலே தெரியாது. திமுக அனைத்து கட்சிகளையும் அடைமை கட்சிகளாக வைத்திருந்தது. சீட்டு கொடுக்குறாரு, நோட்டு கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் அணி மாறிடுறீங்கள. விஜயோடு போட்டோ எடுத்து மாட்டான் தான் மரியாதை இருக்கு. புஷியோடு போட்டோ எடுத்தா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். ஆமாம், ஏட்டையா ரேஞ்சிலேயே முடிஞ்சு போயிடும். நீங்கள் காப்புன்னு வாங்கும்போது என்ன காசியா? குவாரி காசா இல்லை இப்போ போலி மருந்து விற்று வாங்கின காசான்னு கேட்டீங்களா? வறுமை உனக்கு எவ்வளவு வந்தாலும் நீ வாழ்ந்துறியா? ஆனால் வைகோ மாதிரி மட்டும் வாழ்ந்துறாங்க. கருணாநிதியே பயந்தால், முரசொலி மாறனே பயந்தார். 9 மாவட்ட செயலாளர்கள் பிளந்து அப்படியே பின்னாடி வந்தான். அறிவாலயம் கைப்பற்றப்பட்டது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு திமுக மேல. திமுக வந்து என்ன சொல்றோம்னா ஒரு ஃப்ராடு பொலிட்டிஷியன் அப்பெல்லாம் பேசியிருக்காரு, ரொம்ப இதாக பேசியிருக்காரு. என்னையா காரணம்? ஏன் திரும்ப வந்து தாவேக்கா பக்கம் போனோம்? திமுக உடைந்த கப்பல்னு முதலே தெரியும். அப்படியே பயணம் பண்ணாரு. அப்போ பயணம் பண்ணாருன்னா அவர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பெட்டியும் ஒரு அரசியல். பெட்டியை வாங்கிட்டு திமுக எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடும்னு பார்த்தாரு. திமுக ஆட்சிக்கு வரல. திமுக கூட்டணியில் எல்லாம் கிளம்பி எங்கே போயிட்டாங்க? பானை கிளம்பி எங்கே போயிடுச்சு? பக்கம் போயிடுச்சு. மந்திரி ஆயிடுச்சு பானை. ஆமாம். கம்யூனிஸ்ட் அங்கே போயிடுச்சு, முஸ்லீம் லீக் அங்கே போயிடுச்சு, காங்கிரஸ் மந்திரி ஆயிடுச்சு, 2 மந்திரி ஆயிடுச்சு. ஆமாம். இவர் பார்த்தாரு, நான் எந்த காலத்தில் தான் என் பையன் மந்திரி ஆகிறது? அப்போது விஜய்கிட்ட நேரடியாகவே கேட்டார், நான் ஒரு மூத்த அரசியல்வாதி, என் வாழ்நாள் என் மகனை மந்திரி ஆக்கணும்னு பார்க்குறேன். பாஜக மந்திரி ஆக்கணும்னு பார்த்தேன், அதுவும் நடக்கலை. இப்போ தாவேக்காவிலையாவது ஒரு மந்திரி ஆக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த கணக்கு, அதாவது தாவேக்கா வரும்னு தெரிஞ்சதுன்னா பம்பரத்திலே ஜெயிச்சிருப்பாங்க. ஆமாம். இப்போ என்ன ஆச்சு? பம்பரம் போய் சூரியன் வந்துருச்சு. ஆமாம். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? விஜய், நீ எப்படியாவது என் பையனை ஒரு மந்திரி ஆக்கிர், ஏதோ ஒரு இலாக்கா கொடுத்து. ஆமாம் ஆமாம், இலாக்கா இல்லாத இலாக்கா. ஆமாம். ஆனால் மந்திரி சைரன் கார் இருக்கணும். எனக்கு நீண்ட நாள் ஆசைப்பா. இதுதான் இப்போ இந்த ஆசையில் திமுக என்னள்ளி போடுது? மண்ணள்ளி போடுச்சா? எப்படியா? மண்ணள்ளி தான் போடுது. அப்புறம் கோபரமாக வராதா? உங்களுக்காக எவ்வளவு காலம் நான் உங்களை தூக்கி சுமப்பது? மண்ணு ஒன்றுக்காகாத கண்ணு. ஸ்டாலினுக்கு அரசியலே தெரியாது. நாங்களெல்லாம் ஈழப்பிரச்சனை பிரபாகரோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சிலான் பிரச்சனையான கேட்டுகிட்டே போயிட்டே இருப்பார். அவருக்கு ஈழப்பிரச்சனையே தெரியாது. இப்படிப்பட்டவரை நான் முதலமைச்சர் ஆக்கியது நான் தான். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் உருவில் நான் விஜயை பார்க்குறேன்னு ஒரு அறிக்கை வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. ஓ, அப்படின்னு சொல்லுவார். ஆமாம். என்ன எப்படியே மாற்றி மாற்றி பேசினவர் தானே? ஆமாம் ஆமாம். அண்ணா உருவில் விஜயை நான் பார்க்குறேன். என்ன அண்ணாட்டு இருந்த அதே அறிவு யார்கிட்ட இருக்கு? விஜய்கிட்ட இருக்கு. கொஞ்ச நாள் அந்த அறிக்கையும் வரும். இல்லையா? இப்போ திரு வைகோ அவருடைய பையனை வந்து எம்பி ஆக்குனது திமுக தானே? இப்போ அந்த எம்பி பற்றி ராஜினாமா பண்ணிட்டு போகிறா அப்படி? ஆமாம், அது முடிவு வந்துட்டார். திரும்பவே ரிசைன் பண்ணிவிட்டு காட்டு மன்னார் கோயில் நிற்கிறதுக்கு தயாராக இருந்தார்ல. ஆமாம். ஆனால் பானை சின்னத்தை மட்டும் வரைங்கப்பா, பேரை வரைஞ்சிடாதீங்க. யார் சொன்னது? திமுக. யாருக்கு உத்தரவு விட்டாங்க? விசிகவுக்கு. அப்போ திமுக அனைத்து கட்சிகளையும் அடைமை கட்சிகளாக வைத்திருந்தது. கண்டிப்பாக. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் தான் சொன்னார். இப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் திமுக கூட்டணியில் தாவேக்க போகிறீங்க, திமுகவை கலந்து ஆலோசிக்கணும். திமுக அதுக்கு நான் கலந்து ஆலோசிக்கணும்? என்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கைப்படி நாங்கள் ஆதரவு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். திமுக கேட்கக்கூடிய அவசியம் இல்லையா? யார் சொன்னா? சண்முகம் சொல்லியிருக்காரு. ஆனால் திரும்ப சொல்லலை. ஏன்?
நாங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கோன்னு. திரும்ப போயிடுவார் அப்படியா? எங்க திமுக பக்கமே இல்லை, இவர் திமுக பக்கம் போயிடுவான்னு சந்தேகம் வந்து அப்புறம்தான் குதிரை பேர வேகமாக நடக்குது. 4 கம்யூனிஸ்ட்டு 2 விசிக்கு 6 உடனடியாக தயார் பண்ணோம். எப்போ வேண்டுமானாலும் கவுத்துவார்கள். ஆமாம், ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சா. அதனுடைய விளைவு தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, அதிமுக தான் இப்போ பிளாங்காக இருக்குது. காசை கொடுத்தா எல்லாம் கிளம்பி வந்துடுவான். இந்த குதிரை பேரை ஆரம்பித்ததை பிசிகா மேலேயும் கம்யூனிஸ்ட் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு. இல்லை, இவர்கள்லாம் திமுக உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் சந்தேகம் வந்த பிறகுதான் குதிரை பேரம் பெருசாக. இது என்ன கொடுமைனா, ஆளுங்கட்சியும் குதிரை பேரம், எதிர்கட்சியும் குதிரை பேரம். அப்போ ஓட்டு போட்ட மக்களை ஜனநாயக படுகொலை இல்லையா அது? இல்லை, எப்படியா போய் திரும்ப இடைத்தேர்தலில் போய் மூஞ்சில முடிப்பாங்க மக்கள் மூஞ்சில? இப்போ எல்லாம் ராஜினாமா மட்டும் போயிட்டாங்க, இந்த கட்சி இல்லை நான் இப்போ இந்த கட்சி தானே போகிறாங்க. எப்படி இடைத்தேர்தலில் போய் எப்படி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்பாங்க? நான் அங்கேயிருந்து இங்கே வந்துட்டேன், எனக்கு ஓட்டு பண்ணு கேட்பாங்க எப்படியா? இல்லை, இப்போ அதுக்கு இப்போ சமீப காலமாக இந்த செய்தி வந்த பிறகு விஜய் கூட சொல்கிறாரா, உங்களுக்குலாம் சீட்டு இல்லை, நோட்டு தரேன், வாங்கிட்டு ஓரமாக போயிருக்கு, நான் விசிலை வச்சு விசில் அடிச்சுக்கிறேன், எல்லா வேட்பாளர்களும் விசில் வேட்பாளர்கள். இப்படி ஒரு ப்ராசஸ் இப்போ ஒரு 15 நாளாக ஓட ஆரம்பிச்சு. தெளிவாயிட்டார் விஜய். திரும்ப நிற்க வந்து கண்டிப்பாக தோத்துருவாங்க. ஆமாம். இப்போ விசில் சின்னத்தில் தான் வரக்கூடிய வேட்பாளர்கள், அவன் பேசாமல் கிடப்பான், அவர்களை பற்றி கவலை இல்லை. இவர்கள் தானே 2 பேர் வச்சுட்டு பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ எனக்கு 8 பேர் வந்துட்டா 4 அடிஷனில் இருக்குது. இந்த ப்ராசஸில் தான் இப்போ தாவேக்காவுடைய அரசியல் பயணம் தொடருது. கண்டிப்பாக இடைத்தேர்தலில் 108 112 பண்ணிடுவாங்க. 118 மாறிடும். அப்போ திமுக தாவேக்கா நம்பி போன அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறது? அதிகாரத்தில் இருக்காதானா? இல்லை, நீங்க சீட்டு கொடுப்பாரா? சீட்டு கொடுக்குறாரு, நோட்டு கொடுக்குறாரு. அப்போ நீங்க அணி மாறிடுறீங்கல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு போலீஸ்கார் பயப்படுவார், கலெக்டர் பயப்படுவார், தாசில்தார் பயப்படுவார், டிஆர்ஓ பயப்படுவார். எதுக்கு? குவாரி இருக்குது, கட்ட பஞ்சாயத்து இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, 10% கமிஷன் வாங்கிக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். அப்படி கடந்த ஆட்சியில் எப்படி நினச்சா அதே மாதிரி அந்த பேரத்துக்காகத்தான் இவ்வளவு பரபரப்பாக இயக்கம் நடத்துவது, இணைப்பது. விஜய் இப்போ விஜய் பாஸ்கர் சொன்னார், நான் ஒரு பெரிய தலைவன் கட்சியில் இருந்துட்டேன், விஜயோடு போட்டோ எடுத்து மாட்டான் தான் மரியாதை இருக்கு, புஷியோடு போட்டோ எடுத்தா நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். ஆமாம், ஏட்டையா ரேஞ்சிலேயே முடிஞ்சு போயிடும். யார் ரேஞ்சில்? ஏட்டையா ரேஞ்சிலே புஷியை பாதையோ, எனக்கு புஷி நானும் போட்டோ எடுத்துருக்கையா, யார் சொல்லுவா? ஏட்டையா சொல்லுவார் கண்டிப்பாக. அப்போது விஜய் பாஸ்கர் விஜயோடு போட்டோ எடுப்பதற்கு 1.5 மாதம் காத்திருக்கார், ராஜினாமா பண்ணிட்டு. ஆமாம், ஆனால் விஜய் தரப்பு புஷியோடு முடித்து கொள்ளுங்கள், நான் இந்த ஊழல் பார்ட்டிலாம் படம் எடுத்தேன்னா எனக்கு இமேஜ் போயிடும். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து அவர் கலந்துக்கலையே. அப்படியா? அதே காரணம் தான். முதல்ல விஜய் அவர்கள் கலந்துக்கவே இல்லை. யாருக்கு அவசரம்னா விஜய்க்கு அவசரம் இல்லை, விஜய் பாஸ்கருக்கு தான் அவசரம். நாங்களே நடத்துறோம் இணைப்பு விழா, ஆனால் நீங்கள் நடத்துகிற மாதிரி இருக்கணும். ஆமாம், நாங்களே கொடி கட்டி, நாங்களே ஆளை கூப்பிட்டு வந்து சேரில் பூரா தலைவர் நாங்களே பார்த்துக்கிறோம். ஆமாம், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் கட்சியில் இணைந்ததாக எங்களுக்கு ஒரு ரெக்கார்டு போட்டா வேணும். ஆமாம், கடைசி நேரத்தில் போட்டேன். இப்போ இங்கே எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் விஜய் வீட்டில் போய் பனையூரில் போய் விஜய் பாஸ்கர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஃபோட்டோக்கு இவ்வளோ செலவு. ஆமாம், குவாரியில் மாட்டினா தானே போலீஸ் வரமாட்டான். ஆமாம், தாசில்தார் வரமாட்டார். எல்லாம் எதுக்கு? குவாரிக்காக, மக்களுக்காக இல்லை. ஏங்க மக்களுக்காக எந்த காலத்துலீங்க? மக்களுக்காக 2 முறை தேர்ந்தெடுத்து இப்போ 3ஆம் முறை தேர்ந்தெடுத்து ஏமாத்திட்டாரியா விஜயபாஸ்கர்? மக்கள் வந்து அந்த அளவு தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐயா. இல்லை, அதான் அவரு விராலிமலை மக்களுக்கு, விராலிமலை மக்கள் எல்லாருமே காப்புன்னு வாங்கியிருக்கீங்க, ஓட்டை வித்து விட்டீங்கல்ல, சும்மா ஓட்டு போட்டீங்க, வாங்கிட்டீங்க, காப்புன்னு வாங்கியிருக்கீங்கல்ல. காப்பவுன்னு நான் எங்கேருந்து அடித்தேன்? குவாரியில் தான் அடித்தேன். அப்போது நீங்கள் காப்புன்னு வாங்கும்போது என்ன காசியா? குவாரி காசா இல்லை இப்போ போலி மருந்தை விற்று வாங்கின காசான்னு கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்கல, இனிமேலும் கேட்கக்கூடாது. இனிமேலும் கேட்கக்கூடாது. நீங்கள் ஓட்டை சேல்ஸ் பண்ணீங்க, நான் ஓட்டை வாங்கிட்டேன், அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ரைஸ் அவருக்கு போயிடுச்சு. ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கடைக்காரன் கேட்க முடியுமா? முடியாது. வாங்கணும்னு தான் பொருள். ஓட்டும் அப்படித்தான், ஜனநாயகமும் அப்படித்தான்.
ஜனநாயக படுகொலை, பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கு. விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் உட்பட 2 பேரும். இனி பல விஜயபாஸ்கர்கள் ஜனநாயகத்தை ரத்தம், அதாவது எப்படி கொலை பண்ணுவாங்கன்னா ரத்தம் வடிய வடிய. ஜனநாயக படுகொலை இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஜனநாயக படுகொலையை நடத்தித்தான் 10 எம்எல்ஏ தாவேகா வெற்றி பெற வேண்டி இருக்கிறது. மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா? அப்படியா? தாவேகா வேட்பாளர் போட்டால் ஜெயிச்சிடலாம். அதிமுக போட்டால் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. தாவேகா புது வேட்பாளர், பால்வடியும் மூஞ்சி, பரிதாபத்துக்குரிய நபர்கள். நாங்களா லஞ்சம் வாங்குவோமா? ஆமாம். நாங்களே ஊழல் பண்ணுவோமா? நாங்கள் அப்பாவி மக்கள். இப்படி மக்கள் ஓட்டு போட போகிறோம். நடக்கும். இன்னொரு 5 வருஷ காலம் பல அரசியல் குதிரை பேரங்கள், யானை பேரங்கள், எல்லாம் ஒட்டக பேரங்கள் எல்லாம் அதெல்லாம் உயரமாக இருக்குது. ஆமாம், எல்லாம் நடக்கும். இனிமேல் குதிரை பேரத்தை மாற்றிட்டு அது இந்த பேரத்துக்கு ஒரு மரியாதை வரணும். கண்டிப்பாக 5 லட்சம் 10 லட்சம் வாங்கும்போது குதிரை பேரம், இப்போ கோடிகளை வரும்போது அது ஒட்டக பேரம். ஐயோ அப்பா, இனிமேல் ஒட்டக பேரம் சொல்லலாம். ஆமாம், அது ஒட்டகம் எவ்வளோ உயரமாக இருக்குது. அதாவது 6 அடி அது ஹார்ட்லேருந்து தலைக்கு ரத்தத்தை பீச்சி அடிக்கணும். ஆமாம், இயற்கை எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் ஒட்டகத்துக்கு. அதே போல் இனிமேல் பேரத்துக்கு பேர் 50 கோடி நடந்தால் அதுக்கு பேர் பூனை பேரம்லாம் சொல்ல முடியாது, ஒட்டக பேரம். இனிமேல் நடக்கிற பேரம் பூரா ஒட்டக பேரம். சமீபத்தில் காதர் மைதீன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை பார்க்க போனேன், திமுக ஆதரவுல தயவுல அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல. ஆனால் திரும்ப அடுத்த நாள் போகிறேன், அடுத்த நாள் வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்யும் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல. அப்படி நடந்தாலும் ஸ்டாலின் என்ற ஓப்பனாக சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மைதானே? அப்படியா? அதாவது விஜய் அந்த நாற்காலியில், முதலமைச்சர் நாற்காலியில் பார்க்க ஸ்டாலின் மகனாலையும் பொறுத்துக்க முடியல, எல்லாம் சகிக்க முடியலையா? அப்படி சகிக்கவே முடியல. இப்போ வரைக்கும் அதான் நடக்குது. நீங்கள் குழந்தை எழுத என்ன வாங்கி தருவோம்? முட்டாயி. கொஞ்சம் வசதியான வீட்டில் பொம்மை, கார் பொம்மை, குதிரை, ரிமோட்டு காரு. இப்போ உதயநிதி என்ன கேட்குறாரா அம்மாட்டையும், அவன் இப்படியாவது ஆட்சியை கவுத்துருங்க, என்னால் முதலமைச்சர் நாற்காலியில், நான் இருக்க வேண்டிய நாற்காலியில் விஜயை என்னால் பார்க்கவே முடியல. அப்படி இது தினம் வீட்டில் சண்டை. அப்போ ஏப்பா எங்கேயாவது போய் 2 எம்எல்ஏ வாங்கிட்டு வா, நீ ரெண்டு 10 பேர் வாங்கிட்டு வாங்கப்பா, 10 பேரை வாங்கிட்டு வாங்க. நான் கடல மிட்டாய் ஐயா, ஆளுக்கு 2 கடல மிட்டாய் வாங்கிட்டு வரதுக்கு. இப்போ அதுதான் நடக்குது. பல திருநாவுக்கரசுகள் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கார்கள். எங்க மதுரைக்கு பக்கம், திருச்சி பக்கம், தஞ்சாவூர் பக்கம், எங்கேப்பா கிடைக்கும் விலைக்கு? எல்லா பக்கம் யாருக்காக? உதயநிதிக்காக. எம்எல்ஏக்கள் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஆந்திரா பக்கம் போனால் கூட கிடைச்சிருக்கு. ஆமாம், கர்நாடகா பக்கம் போனால் கூட கிடைச்சிருக்கும். தமிழ்நாட்டில் கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாம் உஷாராயிட்டானுங்க. இப்போ இதுதான் இந்த பேரம் தான் விஜயா முதலமைச்சர் ஆகக்கூடாது. எடப்பாடி ஆனாலும் பரவாயில்ல, எடப்பாடி ஆனாலும் பரவாயில்ல, திருமாவளவன் ஆனாலும் பரவாயில்ல, யார் ஆனாலும் பரவாயில்ல. திருமாவளவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அது சும்மா அது கற்பனை வதந்தி. கொடுக்க மாட்டாங்க. நான் அதை தரமாட்டேன். சும்மா தலித் மக்கள் ஆதரவோடு நாங்கள் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறோம் சொல்லுவதற்காக திருமா பேரை பயன்படுத்துகிறாங்களே தவிர திருமாவுக்கு அந்த வாய்ப்பை எந்த காலத்தையும் கொடுக்க மாட்டாங்க. விஜய் கட்சி இருக்கிறதுனால இப்போ வன்னி அரசு அமைச்சர், திமுக அதிமுக எனக்கே கொடுக்குமா? வாய்ப்பு இல்லை. அப்போது எது நல்ல கட்சி தமிழ்நாட்டில்? தாவேகா தான். ஆமாம், சமூக நீதி கட்சி பேர் வாங்கிடுச்சுல்ல. காங்கிரஸ் எப்போ காணாமல் போச்சு? 67 காணாமல் போச்சு. இப்போ 2 மந்திரிகள் தாவேக்கானால. அப்போது எது நல்ல கட்சி? தாவேக்கா தானே. முஸ்லீம் லீக் என்னைக்காவது மந்திரி கொடுத்தீங்களா? ஓட்டு மட்டும் வேணும், முஸ்லீம் ஓட்டு. ஆனால் இப்போ தாவேக்கா ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கு. அப்போது திமுகவால் இதை ஜீரணிக்கவே முடியல. எப்படியாவது குதிரை பேரம் நடத்தியே எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும்னு தான் முயற்சி செய்தது. உண்மைதான், நடந்ததெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை. இப்போ அதை வெளியில் எப்போ சொல்கிறாரு காதர் மைதீன்? ஏன் காதர் மைதீன் திமுக ரொம்ப தூரம் போய் எங்கே போய் செட்டில் ஆகிட்டார்? தாவேக்கால பனையூர் போய் செட்டில் ஆகிட்டார். இனி அவருக்கு இந்த கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள்,
தலித்துக்கள் தான் திமுகவுடைய மிகப்பெரிய பலமே. இப்போ அந்த பலம் பூரா எங்கே போச்சு? தவைக்கா பக்கம். அப்போது இதை இழந்து விடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரு. திமுக இதை எப்படியா திருப்பி எடுக்கணும்னு நினைக்கும். வாய்ப்பு இருக்கு ஐயா. முயற்சி தானேங்க. அதாவது நீங்கள் கல்லில் நார் உரிக்கிறது முயற்சி தான். கடலில் பால் கடலில் பள்ளி கொண்டான் முயற்சி தான். இது நடக்குதா நடக்கலையான காலம்தான் பதில் சொல்லும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன் ஐயா, திரு வைகோ அவர்கள் எங்கே போறாலும் இந்த கட்சி உருப்படாது, ஆமா பொந்தவுடன் திரு வைகோ பொந்தவுடன் வழங்காதுன்னு சொல்லி மீம்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அது எப்படியா நீங்க பாக்குறீங்க? நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். வறுமையா கூட வாழ்ந்துறியா? வறுமை உனக்கு எவ்வளவு வந்தாலும் நீ வாழ்ந்துறியா? ஆனா வைகோ மாதிரி மட்டும் வாழ்ந்துறாங்க. ஒருத்தன் மீம்ஸ் போட்டிருக்கான். அப்போ நான் உண்மையா பர்சனலாக சொல்றேன், வைகோ ஒரு ஆளுமையான தலைவர். எப்போ? ஒரு காலத்துல பிரபாகரனுக்கு அப்படி தோளோட போட்டு அப்படி துண்டை போட்டு பேச கேப் எல்லாம் பேசுவார். இந்த பக்கம் மாத்தையா, அந்த பக்கம் பிரபாகரன் அப்படி தோளை கையை போட்டு அந்த போஸ்டர் நானே ஒட்டியிருக்கேன். சிவகாசி பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி எலெக்ஷன் நிற்கிற பொழுது நான் அந்த போஸ்டர் நான் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேர் ஒட்டியிருக்கோம். அப்படி ஒரு கம்பீரமான தலைவர் மிஸ்டர் ராஜீவ் காந்தி. நான் ஈழ பிரச்சனை பேசிகிட்டு இருக்கேன், பதில் சொல்ல எங்கே நழுவுற, சொல்லிட்டு போயா. ராஜீவ் காந்தி வந்து சொல்லிட்டு திருப்பி போனார். இந்த கட்சி இருக்கா? அதானே திமுக மாநாடு, திமுகவில் கடைசி மாநாடு தான் கோயம்புத்தூரில். அந்த மாநாடு நானும் இருக்கேன். 1:30 மணி சாப்பாட்டுக்கு எல்லாம் கிளம்பி போயிடுவான் தொண்டம் பூரா அப்படின்னு முரசொலி மாறன் கருணாநிதியும் சதி பண்ணி எல்லாம் கிளம்பி போனவர் வைகோ பேச விடுவோம். அப்படி சதி பண்ணி நேரம் இழுத்துட்டே இருக்காங்க. 2 ஆச்சு, 2:30 ஆச்சு. வைகோ எப்போ பேசுவான்னு தொண்டம் பூரா உட்காந்துருக்கான். திமுக மாநாடு கோயம்புத்தூரில். கருணாநிதி முரசொலி மாறன் காதை கடிச்சுக்கிறாங்க. இந்த பயலுக்கு ஒத்து எந்திரிச்சே போக மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அதானே இந்த வைகோ பேசினா தான் போவாங்க போல அப்படின்னு அந்த வைகோவை பேச சொல்கிறாங்க. கைதட்டல் அப்படியே அந்த மாநாட்டு பந்தலே பத்தி எரிகிற மாதிரி கைதட்டல், விண்ணை பிளக்கிற மாதிரி வைகோ அப்படியே வந்து அப்போ கருப்பு துண்டு போட்டிருப்பார், நிலமான துண்டு. பேச ஆரம்பித்த பிறகு கருணாநிதிக்கும் முரசொலி மாறனுக்கும் எள்ளும் கொள்ளும் மூஞ்சியில் பட்டா பட்டனை வெடிக்குது. ஆமாம், அவ்வளோ கோபம். அந்த மாநாட்டோடு வைகோ வெளியே அனுப்பப்பட்டார். இப்படி கருணாநிதியே பயந்தால், முரசொலி மாறனே பயந்தார். 9 மாவட்ட செயலாளர்கள் பிளந்து அப்படியே பின்னாடி வந்தான். அறிவாலயம் கைப்பற்றப்பட்டது செய்தி. ஆமாம், நாங்கள் எங்கேயோ இருக்கேன் அந்த நேரத்தில், எங்கேயோ ஒரு 500 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. அறிவாலயம் வைகோ உள்ளே பூந்து பிடிச்சிட்டாரு செய்தி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சமூக வலைதளம் கிடையாது, செல்போன்லாம் கிடையாது. வைகோ அறிவாலயத்தை கைப்பற்றி விட்டார் செய்தியெல்லாம் வந்து. அப்போ ஏடிஎம்கே ஆட்சி, ஜெயலலிதா முதலமைச்சர். இப்படிப்பட்ட வைகோ இப்போ கடைசி என்னாச்சு? விஜய் போய் ஜெயிக்க வைக்கக்கூடிய நிலைமையில். ஆமாம், அந்த கட்சியெலாம் எப்படியா போச்சு? ஒரு கட்சி மாறி நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், ஒரு லேடி சாட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி எத்தனை கட்சி நீ மாறி வந்து சொல்லி, அதாவது வருஷம் வயசு போட்டுட்டு இப்போ அந்த மீம்ஸை பார்த்தேன். இல்லை, எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. என்ன வருத்தம்னா, ஒரு சிங்கம் தான். ஆமாம், நம்ம அதை குறைத்தல பிரபாகரனோட யாருங்க நிற்க முடியும்? பிரபாகரன் மாத்தையோட உலக வரைபடத்தில் பிரபாகரன் அந்த பேரை அழிக்க முடியுமா? முடியாது. அப்போது ஈழத்துக்கு சும்மா டவுன் பஸ்ஸில் போயிட்டு வர்ற மாதிரி போட்டேரி அங்கே போவார், போட்டேரி இங்கே வருவார். அந்த பக்கம் இந்திய இராணுவம், இலங்கை இராணுவம் தப்பிச்சு வந்தாரா இல்லையா? ஆமாம், அந்த நபர் இப்போ கடைசியில் யார்கிட்ட போய் சேர்ந்துட்டார்? விஜய் தயவில் 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொன்னால் அவனை நான் ரிசைன் பண்ண மாட்டேன், அவங்களே மதிக்கல. எங்கே போயிட்டா? திமுக பக்கம். இப்போ அவர் ப்ரெஷர் ஏறி நம்ம கடைசி காலத்தில் நம்ம சொல்கிற 2 பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்போது கணேசமூர்த்தின்னு ஒரு பெரிய போராளி இருந்தார் ஈரோட்டில். வைகோவால் மருந்து கிடைக்கிற நஞ்சத்தின்னு செத்தார். ஐயோ, இதெல்லாம் இப்படி வைகோ வருவதற்கு இதெல்லாம் தான் காரணம். காரணம் நீங்கள் ஒரு தலைவனாக இருந்தால் இன்றைக்கி
விஜய் உங்களை தேடிட்டு வந்திருப்பார். அதானே விஜய் ஸ்டாலினுக்கு போனதை விட உங்கள் வீட்டுக்கு தேடி வந்திருப்பார். இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த கம்பீரம் குறைஞ்சு போச்சு. பிரபாகரனுடைய அந்த தோழமை காணாமல் போச்சு. ராஜீவ்காந்தியை மிரட்டினது முகவரி இல்லாமல் போச்சு. இப்போ உங்களை புஷி ஆனந்துக்கு ஃபோன் போட்டால் கூட இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்யா ஏதாவது அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது தளபதிட்டு பேசிங்க. தளபதிக்கு நாட் ரீச்சபிள் ஆயிடுது. தளபதி நாட் ரீச்சபிள் ஆயிடுது. ஒருவேளை உஷாராயிட்டார் அப்படியா தளபதி? ஏதோ அப்போ வைகோவா என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க. அதான் வந்து போட்டிருக்கான், வறுமையில் கூட வாழ்ந்துரியா ஏன், ஆனால் யாரை போல வாழாத வைகோ போல. அப்போது இப்படியெல்லாம் அரசியல் காமெடியனாக இன்னொன்று போட்டிருக்காங்க ஐயா, வைகோ தாவேக்கா பக்கம் வராரா, அப்புறம் என்ன கடையை மூட முடியானே அப்படின்னு அசால்ட்டாக போடுறாங்க ஐயா. பல கடையை மூட்டு வந்திருக்காரு. இல்லை ஒரு தலைவனுக்கு நீங்கள் ஈழ போராட்டம்னா யாரை தெரியும்? இன்னைக்கு தான் சீமானை தெரியும், திருமாவை தெரியும். யாருங்க தெரியும் ஈழ போராட்டத்தில்? அதாவது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரத்தம் கசியும் இதயத்தின் குரல், கலைவாணர் அரங்கில் ஒரு புத்தக வெளியீடு ஈழ பிரச்சனை பற்றி ஒரு 80-82 வாக்குகள் நினைக்கிறேன். அதுதான் வைகோவுடைய கம்பீரம். அப்படியே மைக்கு பிடிச்சி சொல்லுவார், சிங்கள காடையர்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வந்து ஜெயபத்ரான ஒருத்தருந்தான். ஆமாம், வைகோவை அத்தனை பேரும் இருந்தாலும் நாளைக்கு என்னையா சொல்லுவார், நாளைக்கு என்ன அறிக்கை விட போகிறாருன்னு பார்த்த காலமெல்லாம் உண்டு. நான்லாம் மைக்கை பிடிச்சி கையை அப்படியே தொங்கிருமையா 2 மணி நேரம் பேசுவார், 1.25 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் ஆரம்பிக்கிறம்பாரு. இப்போ இருக்கிற இந்த ஜென்சிக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த தலைவன் இப்போ எங்கே இருக்காரு? விஜய் தயவுல 2 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறார் விஜய். அப்போது எத்தனை வேற வன்னிக்காட்டில் களமாடிய வைகோ எங்கே? வைகோவா விஜய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிற அரசியல் இங்கே. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு சாபக்கேடு வந்துவிடவே கூடாது. கண்டிப்பா ஐயா. அதிமுக நிலைமை எப்படியா இருக்கு? ஏன்னா இப்போ எல்லாரும் வரிசையாக போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி செங்ஸ் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காரு. இடைத்தேர்தல் எப்படியா ஜெயிச்சு மெஜாரிட்டியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதிமுக நிலைப்பாடு எப்படியா, அதிமுக நிலைமை எப்படியா இருக்கும் எதிர்காலத்தில்? அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டன் யாரும் போகலை. 25% ஓட்டை இந்த தேர்தலில் வாங்கியிருக்கு. ஆனால் பதவிக்காக, பணத்துக்காக, பதவிசுக்காக, பந்தாவுக்காக இருந்த தலைவன் பூரா போலிக்கு தலைவன் பூரா கிளம்பிட்டான். அவனுக்கு எம்ஜிஆரையும் தெரியாது. ஆமாம், ரெட்டையிலையும் தெரியாது. ஆனால் எம்ஜிஆரையும் ரெட்டையிலையும் தெரிஞ்சவன் இன்னைக்கு எங்கே இருக்கான்? அதிமுக இருக்கான். அதிமுக இருக்கு. ஏங்க இந்த தேர்தலில் எத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கு? திமுக அதிமுக 25% ஓட்டு வாங்கியிருக்கு. கண்டிப்பாக 35% வாங்கின விஜய் முதலமைச்சராக இருக்காரு. அந்த ரெட்டைலைக்கு விழுந்து ஓட்டுது. ரெட்டையில பிஃபார்ம் இல்லாமல் இருந்தால் ஜெயிச்சிருப்பான விஜயபாஸ்கர்? வாய்ப்பு இல்லை. 2 விஜயபாஸ்கர் ஜெயிக்க முடியுமா? எடப்பாடியே ஜெயிக்க முடியாதுங்க. ஆமாம். எது சின்னம். அது எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்கார். எம்ஜிஆர்னா உயிரோடு இருக்கு. அதனால ஆனால் அது தக்க வைக்க தவறிட்டாரு. எம்ஜிஆரை போன்று, அம்மாவை போன்று அரவணைக்க தெரியல திரு எடப்பாடி அவர்களுக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு பெருசா இருக்கு ஐயா. இல்லை, அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை. ஏன்னா ஜெயலலிதா ஷாட்டை, எம்ஜிஆர் ஷாட்டை எடப்பாடி எடுக்க முடியாது. ஏன்னா எடுக்க முடியாதா, எடுக்க தெரியாத? இல்லை, எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா எம்ஜிஆர் சுயம்புவாக உருவாக்குறாரு அந்த கட்சியை. ஆமாம், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவும் சுயம்புவாக உருவாக்குச்சு. இவர்கள் உருவாக்கி வைத்ததை எடப்பாடியோடு இந்த செங்கோட்டையன், இந்த பல தலைவர்கள் சேர்ந்து 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுவா இருந்தவர் தான் எடப்பாடி. சுயம்புவா அந்த கட்சி அவர் உருவாக்கலை. இப்போ தான் அவர் சுயம்புவா நிற்கிறார். அதனால் இது போன்ற இன்னல்கள் எல்லாம் சந்தித்து தான் அது மீண்டு வரும். கண்டிப்பாக ஐயா, மீண்டு வரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.